Hello friends, இந்த வீடியோல நம்ம ஒரு unboxing பார்க்கலாம். இது hoop stand unboxing தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. foldable stand. அதுக்கு ஸ்க்ரூ அந்த ஹோல்டரை மாட்டி வைக்க ஸ்க்ரூ, இது ஸ்க்ரூ டிரைவர். இது வந்து ஹூப் ஹோல்டர். அந்த ஹூப்பை வந்து மாட்டி வைக்கிறதுக்காக ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வுட்டு வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஹூப் வைக்கிற அந்த ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். டபுள் சைடு அந்த சைடு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த சைடு உள்ளக்க இருக்கிற மாதிரி டர்ன் பண்ணி நம்ம மாட்டிக்கணும். இந்த ஸ்க்ரூவில் வந்து அந்த ரிங் மாதிரி நடுவில் 2 ரிங் இருக்குது. அதை ஒரு சைடு இந்த சைடும் இன்னொரு ரிங்கை அந்த சைடும் வச்சு மாட்டணும். அது பேர் என்னன்னு தெரில. இது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு மாட்டுங்க. இந்த பேக் சைடு இருக்கிற இந்த ஸ்க்ரூ போட்டு இன்னும் டைட் ஆகலைன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ டிரைவரும் அந்த பாக்ஸோடையும் வந்திருக்கு. இப்போ இந்த ஹூப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சென்டரில் இந்த கேப் இருக்குல்ல, அதில் தான் நம்ம விடணும். விட்டுட்டு இந்த இடத்த கொஞ்சம் நம்ம டைட் பண்ணிக்கணும். இந்த 2 இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போது அந்த ஹோல்டரில் அந்த 2 கட்டையும் நல்லா டைட் ஆகிட்டு இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். அந்த வுட்டு 2ம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இந்த ஹூப்பை நல்லா பிடிச்சிக்கிறோம். இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கலாம், இந்த சைடு டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஹூப்பை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஹூப் வந்து நேராக திருப்பிட்டு அதுக்கப்புறமும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நான் இதை அமேசானில் தான் 1099க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து நம்மளுடைய 18 இன்ச் ஃப்ரேம், அந்த ஆரி ஒர்க் பண்ணுவோம்ல அதுக்குரியது. இந்த ஃப்ரேமில் வந்து நான் இப்போ வச்சு காமிச்சது வந்து 10 இன்ச் ஃப்ரேம். அது வந்து மாட்ட முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். அதை விட குட்டி சைஸ் இந்த 6 இன்ச் ஃப்ரேம். இது ஹோல் இருக்குன்னு பார்க்காதீங்க, அது கொஞ்சம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன், அதனால தான் அந்த கிளாத்தில் வந்து ஓட்டையாக இருக்குது. இது வந்து 6 இன்ச் ஃப்ரேம். இது வந்து பெருசு வந்து 18 இன்ச் ஃப்ரேம், மீடியம் வந்து 10 இன்ச் ஃப்ரேம். இப்போது குட்டியாக காமிச்சிருக்கேன், அது வந்து 6. இந்த ஹூப்பாட்லாம் நான் வந்து கையிலேயே வச்சு பண்ணது தான். கையிலேயே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டாண்ட் நம்ம வச்சு யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நெக் பெயின் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக. அவ்வளோதான். உங்கள் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.